ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து ஒரு கண்டென்ட் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, தியாவுக்கு பிடிச்ச ஒரு டாப் 5 திங்ஸ் அப்படின்னு நான் ஒன்று எடுக்க போகிறேன். 5 திங்ஸ். சவ்வும் எடுக்க போகிறான். ஓகேவா? எடுத்துட்டு அட் அ டைமில் நான் ஒன்று வைப்பேன், சவ் ஒன்று வைப்பாங்க. ஸோ எந்த திங்ஸை தியா ஃபஸ்ட்டு பிக் பண்ணுறா, அவளுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் இதோட கண்டென்ட்டு. அந்த ரெண்டுலாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பிக் பண்ணுறாங்கிறது ஓகே. ஸோ எப்படியும் அவனும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச 5 தான் எடுத்திருப்பான். என்னோட பெஸ்ட்டாக கூட அவன் எடுத்துருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும். அவன் தான் எதாவது ஏமாத்துறதுக்கு காட்டி கூட்டி போவான். அவனுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஸோ பார்க்கலாம் எந்த பெஸ்ட்டாக உள்ளதை வந்து தியா எடுக்கிறா, யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹோப். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சவ் எடுத்துகிட்ருக்கா. ஸோ நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க தான் போய் எந்த 5 பொருள் அவளுக்கு பிடிக்குன்றதை உள்ளே எடுத்து வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் போய் எடுப்பேன். ஃபஸ்ட்டு பொருள் போட இருக்கும். ஏதாவது பேக் எடுத்துக்கலாம். எதை வச்சாலும் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் என்னோடய லஞ்ச் பேக் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட்டு பொருள் ஆட்டையை போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அது. என் பிள்ளை சீப்பை பார்த்தா கேட்டிருக்கேன். இதை பார்த்தா கண்டிப்பாக எடுப்பான்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்ம பதிக்கிடலாம் ஃபஸ்ட்டு. எதிர்கட்சிக்காரங்களுக்கு நம்ம என்ன எடுக்கிறோன்னு சொல்லி தெரியவே கூடாது. இங்கே பாருங்கள், பேக்கெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கேன். அடுத்து என்ன எடுக்கணும்? தேவா 6 10க்கு 10 டக்குன்னு பார்த்தா ஆவதிச்சிருக்கு. 6 10க்கு 10 6 10க்கு 10. சரி போதும் இவட்டே கேட்போம். தேவா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அம்மாவுக்கு எடுத்தா என்ன ரொம்ப பிடிக்கும்னு? என்ன ரொம்ப பிடிக்கும்? அம்மாவுக்கு எடுத்தா இதை எடுக்கலாம். வாய்ப்பில்லை. இப்படியே இரு, மூஞ்சி வச்சுட்டு இப்படியே இரு. இந்த பொருள் வந்து என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை எடுத்து பதிக்கிறோம். இந்த பாருங்க, இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பதிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், ஆல்ரெடி ஒரு பொருள் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. இது வந்து 2வது பொருள். இந்த மாதிரி பாலை பார்த்தாலே என் பிள்ளை பரப்பா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதில் எது பளிச்சு கலருன்னு தெரியல. இந்த பச்சை கலரே எடுத்துக்கலாம். பச்சை கலர் எடுத்து நம்ம இடத்துல பதிக்கிறோம். பார்த்திங்களா, 3 பொருள் எடுத்தாச்சு. ஆளுக்கு வந்து 5 பொருள் எடுக்கிறதான் கணக்கு. நம்ம 3 எடுத்துட்டோம். அடுத்து இந்த செருப்பை பார்த்தா எடுத்து கையில் வச்சு பாருங்கள். இந்த செருப்பு ஒன்று எடுத்துக்கலாம். ஐயோ 2 செருப்பாக எடுத்துக்கலாம். இந்த செருப்பை கண்டுபிடிச்சிட்டான்னா 2 எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நான் எடுத்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் எடுப்பான். இந்த ஆள் கிச்சனில் போய் ஏதாவது சிக்கி தான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எடுப்பான். ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இதை ஒரு கரண்டி இல்லை வடிகட்டி இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். கரண்டி எடுத்துக்கோங்க. அது பெரிய கரண்டியாக தான் வேணும் என் பொண்ணுக்கு. இருங்க எடுத்துகிட்டு வரேன். எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 பொருள் எடுத்துருக்கேன். 5 பொருள். இப்போ நம்ம பையனை போய் எடுக்க சொல்லுவோம். பாருங்கள், உள்ளே வந்து யோசிச்சுட்ருப்பான் என்ன எடுக்கலாம், என்ன தாட்டை போடலாம். கைஸ், சவ் 5 திங்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டா. ரூம்குள்ளே உள்ளே போய் லாக் பண்ணிட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தான் எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே தான் நம்ம அந்த 5 திங்ஸை போட போதும். ஸோ ஒன்று எடுத்துட்டேன். என்ன அப்படின்னா, அடிக்கடி என்று பிடிங்கி விளாடுவா. உனக்கே கேட்குதா? சரி, ஓகே. பாட்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கத்தி பேசி அவளுக்கு கேட்குறவ. ஓகேவா? ஸோ தியா அடிக்கடி என்று பிடிங்கி விளாடுவா. பிடிங்கி அவளோட கழுத்தில் போட்டுக்குவா. ஸோ இது ஒன்று நான் எடுத்து வச்சிருக்கேன். திங்ஸ் நான் என்ன எடுக்க போகிறேன்னா, தியாவுக்கு ரொம்ப பிடிச்சது மொட்டை மாடிக்கு துணி காய போனாலே இதை தான் எடுப்பா. ஸோ கிளிப்பு. ஸோ இதில் 1 2 எடுத்து போட்டுக்குவோம். வேறு என்ன எடுக்கனே தெரில. 2 தான் எடுத்திருக்கேன். ஐடியா இருக்கு. கைஸ், உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் இங்கேருந்து நான் என்ன திங்ஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உள்ளே கேட்டுருவோம். அதனால் நான் உங்களுக்கு ஷோ மட்டும் பண்ணுறேன். உள்ளே போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கைஸ், நான் மொத்தம் 5 பொருள் எடுத்துட்டேன். என்னென்ன அப்படின்னா, ஏர்பாட் 1, செகண்டு வந்து ப்ரஷ்ஷு, 3வது வந்து கிளிப்பு, 4வது வந்து கருங்காலி மாலை, 5வது வந்து பெல்லு. ஸோ
என்னோட தாட் படி இந்த 5 தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சவு ஒரு 5 பொருள் எடுத்து வச்சிருக்கா. ஸோ எதை தியா வந்து பிக் பண்ணுறா அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் 2 பேரோட பெட்டி ஃபார் இந்த பிள்ளைக்கு பின்னாடி இருக்கு. இதுக்குள்ள ஒரு 5 பொருள் இருக்கு, இதுக்குள்ளே ஒரு 5 பொருள் இருக்கு. ஆனா இந்த குழந்தை எந்த 5 பொருளை எடுக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு ஆனஸ்டா என்ன எடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் என்ன எடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 2 பேருமே 2 திசையில போய் தான் எடுத்துருக்கோம். ரெடியா? ரெடி 3 2 1. ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இது 2 தியா எதை எடுக்கான்னு பார்க்கலாம். நல்லா பாத்துக்கோங்க. நான் ரிமோட் அண்ட் பிரஷ். ஓகே இரு தியா, இங்க வரு. எது வேணும்? ஏ பிரஷ் 1 பாயிண்ட் ஃபார் டாடி. சரி வச்சுக்கோ. அடி வச்சிரு. நாசமா நான் யோசிக்கவே இல்ல. பிரஷ் ரிமோட் தான் ஒரே தூக்கு. இப்போ தூக்குறடே. நெக்ஸ்ட் 3 2 1. ரெடி. டக்குனு வச்சிரணும். தேமா பாக்கறா. ஓ மை காட். நீங்க கிளிப்பெல்லாம் வச்சு ஆடுவேடா. ஒட்ட கிளிப்பெல்லாம் சீட்டா பண்ணடா. ஓகே. மம்மி 1 பாயிண்ட். எஸ். நெக்ஸ்ட் 3 2 1. சரி. தியா இங்க வை அப்பதான் அவ எடுப்பா. தியா யோசி. 2 பாயிண்ட். இது வந்து ஹெட்போன் ஃப்ரெண்ட்ஸ். பாத்துட்டானா அது வச்சு தியா சோலா தூக்கி போடு. 3 2 தியா அது வச்சிரு. நீ வையா வந்து. ஐயோ இவன் யூஸ் பண்ற பொருளா எடுத்துக்க. வை இங்க வை. வச்சிரு டக்குனு. தேமா இங்க பாரு. ஐயோ 2 வா. இது ஃபைனல் ஒன் ப்ராடக்ட். 2 1. ஐயோ அவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ தியா எங்க பாரு. இங்க பாரு. யே எங்க பாரு. 3 for daddy, 2 for mommy. என்னது பால் பிடிக்குதா? பால் பிடிக்கும், ஆனா அதை விட பெல் பிடிக்கும். என்னப்பா நீ அடிச்சுக்கோ. गाइस நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நீ விட்டுட்டே फ्रेंड्स உள்ளலாம் போய் எடுக்கானே நினைச்சேன். டக்குன்னு தாட் வரல. இது பிடிச்சிருந்தா சொல்லுங்க செகண்ட் பார்ட் போடுங்க. இதோட ரெஸ்பான்ஸை பொறுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட பார்ட் 2 நாங்க ரிலீஸ் பண்றோம். ஸோ தியாக்கு பிடிச்ச பொருள் இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, இதுலயே நாங்க நிறைய மிஸ் பண்ணிருக்கோம். இது எடுத்த அப்புறம் எனக்கு தோணுச்சு சரி மாத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு தாருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். தியா ஹாய் சொல்லு. ஹாய் வணக்கம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் டெய்லி கண்டென்ட் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளே வச்சு இன்னும் வேற மாதிரி என்னென்ன இந்த சேலஞ்ச் பண்ணுங்க தியா வச்சு அப்படினாலும் சொல்லுங்க. நாங்க தியா வச்சு பண்றோம். இன்னும் நிறைய தியா வச்சு பண்ணலாம் நாங்க ஐடியா வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிருக்கா, அதனால இத பண்ணிருக்கோம். ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே இதே பை சொல்லிரு. பை. சோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் விரைவில் சந்திப்போம். எஸ். ஓகே फ्रेंड्स, மறக்காம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழ கொடுத்திருக்கேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே பை.